அகில இந்திய பேச்சு மற்றும் கேட்டல் நிறுவனத்தின் வைர விழா மைசூரில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது வரவேற்பு உரையை கன்னடத்தில் தொடங்கி முர்முவை பார்த்து புன்னகையுடன் உங்களுக்கு கன்னடம் தெரியுமா என கேட்டார். இந்நிலையில் கன்னடம் எனது தாய்மொழி இல்லையென்றாலும் எனது நாட்டின் அனைத்து மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளை நான் மிகவும் மதிக்கிறேன் எனவும் கன்னடத்தை சிறிது சிறிதாக கற்றுக்கொள்ள நிச்சயமாக முயற்சிப்பேன் என்றும் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கர்நாடகாவில் அனைவரும் கன்னடம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சித்தராமையா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் இந்துக்களின் வாக்குகளை கவரும் நோக்கத்தில் ஐயப்ப சங்கம நிகழ்ச்சிக்கு அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக பாஜக விமர்சித்துள்ளது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் வரும் 20ஆம் தேதி பம்பையில் சர்வதேச ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்திலிருந்து 500 பக்தர்கள் பங்கேற்கலாம் என்றும் இதற்கு ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யலாம் என்றும் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐயப்ப சங்கம நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அடுத்த ஆண்டு நடைபெறும் கேரள சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் கொண்டு இந்துக்களின் வாக்குகளை கவர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதாக விமர்சித்தார். மேலும் சபரிமலையில் 10 முதல் 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் நிலையில் அதை மீறி கடந்த 2019இல் சன்னிதானத்தில் நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்திய பிந்து அம்மணி என்ற பெண் இந்த சங்கம நிகழ்ச்சியில் பங்கேற்க திட்டமிட்டிருப்பதாகவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள கேரள அரசு இந்த நிகழ்ச்சிக்கும் அரசுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தான் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.